குள்ள சேனை, நம்ம தெரிந்த கைக்கோளர் படையிலே குள்ள சேனை படை அப்படிங்கிறத அந்த கூட்டத்துக்கான பெயர். இதை மருவி இன்னைக்கு நாம் பேச்சு வழக்கில் தான் குள்ளசேனா கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி ஒவ்வொரு படையிலையும் வந்து ஒரு சேனை இருக்குமோ, இவங்க நம்ம அந்த சோழர்களுக்கு ஒரு சேனை படையாக இருந்தவர். அந்த பெயர் தான் மருவி குள்ள சேனை அப்படிங்கிறது தான் குலசேனா கூட்டம் அப்படின்னு மாறிடுச்சு. அதுபோல் வீரம் நிறைந்த ஒரு கூட்டம், போர் படைகளிலே தளபதிகளாகவும் வீரர்களாகவும் இருந்த கூட்டம் தான் இந்த குலசேனா கூட்டம். இவருடைய குலதெய்வம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தில் எல்லையம்மன் கோயில் மற்றும் நம்ம திருத்தணி கோயில், முருகன் சுப்பிரமணிய கோயில். இந்த திருத்தணி கோயிலிலே 30க்கும் மேற்பட்ட நம் சமுதாயத்தை சேர்ந்த செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த கூட்டத்தாருக்கு சத்திரம் உள்ளது. அந்த காலத்திலே நம் பெரியவர்கள், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஊரிலே இருந்து வந்தாலும் நம்ம முருகனை வழிபட்டு விட்டு தங்க, உணவருந்த, ஓய்வெடுக்க இடத்தை தேர்வு செய்து அதன் மண்டபமாகவும் சத்திரமாக கட்டி வைத்தார்கள். காலப்போக்கிலே வந்துன்னா நம்மலாம் தொழில் நிமித்தமாக இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு செல்றப்ப என்னன்னா அந்த வர்றோம், சாமி கும்பிட்டு போயிடும். நமக்கான முறை என்ன இருக்கு, நமக்கான கட்டளை என்ன இருக்கு, இந்த கோயிலில் நமக்கான உரிமை என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்த்தவில்லை, சொல்லியும் கொடுக்காம போயிட்டோம்.